சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாத்தையும் காதலிச்சிட்டு தான் இருக்கும். இனிமையான நினைவுகளில் செமையாக இருக்கும். லவ் பண்ணுற ஒரு ஃபீல் அது ஒரு சுகமான ஒரு ஃபீல் தான். அது ரசிக்கலைன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது. எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே அந்த லவ்ன்றது கிராஸ் ஆகி போயிருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிராஸ் ஆகாமல் அந்த லவ்ன்றது இருக்கவே இருக்காது. இப்போ எல்லாருமே அந்த ஸ்டேஜை கடந்து போகிறவங்க தான். ஏதோ 1000ல் ஒருத்தர், 2000ல் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர், அந்த மாதிரி தான் அந்த அந்த மைண்டேவே மனசுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. மற்றபடி எல்லாருமே அதை தாண்டி தான் போயிருப்போம். அது ஒரு செமையான ஃபீல். மனுஷனுக்கு எல்லா உணர்வுகளுமே வேணும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, எனக்கு கூட தான் ஆசையாக இருந்துச்சு. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் கும்பிட்ற கடவுள் அதை நிறைவேற்றி தான் வச்சாங்க. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, அப்போல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, அதாவது எங்கள் அப்பா எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தாரு. ரொம்ப கண்டிஷன்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. அதாவது அம்மா அப்பாக்குள்ளேயே வாழ்ந்தனால, கோயம்புத்தூரில் வளர்ந்துருந்தாலும் அந்த ஒரு இதுக்குள்ளேயே வளர்ந்தனால அதிகமாக வெளி உலக தொடர்புலாம் கிடையாது. +2 முடிச்சேன்னா ஒரு 2 பக்கம் ஒரு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் அவங்க கண் பார்வையிலே இருந்ததுனால எனக்கு அதிகமாக தெரியல. அதனால் நான் என்ன நினைப்பேன்னா, வெளியில் ஆம்பளை, அதாவது யாரையும் நம்பக்கூடாது. சொந்தத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தான். சொந்தத்துக்குள்ளே பண்ணணுன்னா நம்மளை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனாத்தானே யாரையாவது மீட் பண்ணவே முடியும். அப்போ எப்படி நம்ம இது பண்ணுறது? நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன். அந்த 2 ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தனால எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த இதில் நான் சென்ட் பண்ணுறேன் ஃபோட்டோவில். அவர் பார்த்தனால எனக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்போ என்ன செய்கிறது? எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், எனக்கு அவரை பிடிச்சிக்கிச்சு, வேறு பக்கம் எங்கேயும் ஜாதகம் ஜோசியம் எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு காசு பணம்லாம் பெருசே இல்லை. நான் கடைசி வரைக்கும் அன்பை ஒன்றைத்தான் நினைப்பேன். கடைசி வரைக்கும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. என்ன இந்த ட்ரிங்க்ஸ் போட்டனால தான் கொஞ்சம் இதாகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் இந்த ஆன்மா பார்த்திங்கன்னா எங்கடா காணான்னு தொலாவிட்டு தான் இருக்கும். என்ன அவர்கிட்ட போகிற வரைக்கும் அவரோட நினைவுகளில் வாழ்கிறதில் விட வேறு வழி இல்லை. சூப்பராக கவிதை எழுதுவார். அந்த ஒரே ஒரு கவிதை தான் வச்சுருந்தேன். ஒரு தடவை அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால நான் என்ன வச்சிட்டேன்னா, அவ்வளோ பொக்கிஷமாக அதை ஒரு 100 தடவைனாலும் படிச்சிருப்பேன் போட்ட லெட்டர்லாம். அது நான் கூட அந்த கவரு இதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். அந்த லெட்டரை மட்டும்தான் பத்திரமா வச்சுருந்தேன். அவர் நான் போட்ட லெட்டரோட டைமு, எந்த டைமுக்கு வந்துச்சு, அவர்கிட்ட கைக்கு வந்துச்சு, டேட்டு எல்லாமே எழுதி கவரோட, அந்த லெட்டரை கவரோட பத்திரமா வச்சுருந்தார். நம்மளோட கர்மம் நம்மளை சும்மா விடுது. அது ரொம்ப ஓவராக பண்ணங்கட்டி ஒரு நாள் பக்கத்து தீ வச்சுட்டு அதுக்கப்புறம் அணைச்சிட்டு என்ன செய்ய முடியும்? பகுதி வெந்து போச்சே. அது வச்சுருந்தாலும் கூட இன்றைக்கி அதோட நினைவுகளில் வாழ்ந்துருக்கலாம். மறக்க முடியல. எத்தனை வயசானாலும் மறக்கவே முடியாது. என்ன தண்ணி அடிச்சிருந்தாலும் சரி, அதை தெளிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நல்லா பரப்பார். காணான்னு நல்லா பரப்பார். அதுக்கப்புறம் என்ன தண்ணி அடிச்சிட்டு இருந்தாலும் ஆம்லேட் போட்டாருன்னா செம்மையாக இருக்கும். அந்த கரண்டி ஆம்லேட் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னை தான் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவார். அப்புறம் மற்ற டைமில் புரோட்டா சூப்பராக போடுவார். முட்டை புரோட்டாலாம் போட்டோன்னா எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு சுட அப்படி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவங்க டீ கடை வச்சுருந்தனால அவர் எல்லாமே செய்வார். அப்போ என்னென்னா, நான் கொஞ்ச நாள் சப்பாத்திக்கு மாவில் பிணையாமே இருந்தேன். எங்கள் அத்தையும் அவருமே தான் போடுவாங்க. முட்டை கூட நான் ஊற்றவே மாட்டேன். அவருதே
அவர் தான் ஆம்லேட் போட்டு தருவார். சரிங்களா? இப்போ நான் எமோஷன் ஆனேன்னு டக்குன்னு எங்கள் பாப்பா ஒருத்திக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சாயப்பா வந்து எங்கே அழுதுட்டுருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. சரியான ஆள் அவர். சரிங்களா? இப்போ வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற துணை வந்து காசு, பணம், அழகு இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. நம்மளை எப்படி வச்சுப்பாங்க அப்படின்றது தான் வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும். நேற்றுக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதில் அந்த பையன் சொன்னால், சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்குற எந்த உறவையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது கேட்குறாங்கன்னா அவங்க வந்து நம்மளை மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. அதனால அவங்க அதை வந்து உதாசீனமாகப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதை ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு சொன்னாங்க, அக்கா இப்போ இருக்க பொண்ணுங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க அக்கா, எல்லாருமே நடிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க வந்து அவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானாமா அப்படின்னு தெரியாமல் அவன்கிட்ட போய் மயங்கிறதுக்கு. அவன் வந்து காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறான், நைட்டு தூங்குனியான்னு கேட்குறான், அப்புறம் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு சேஃப்டியாக போய் சேர்ந்தியான்னு கேட்குறான். இப்படிலாம் கேட்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளை வளர்த்து இவ்வளோ நாள் வளர்த்து அம்மா அப்பா கேட்குறது கூட பெருசாக தெரிய மாட்டேங்குது. எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை கேட்கும்போது அவங்களாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறது? ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? பிள்ளைங்க அந்த இடத்துல வந்து ஏமாற்றப்படுறாங்க. இதனால் ஒருத்தர் வந்து பார்க்குறனாலையோ சிரிக்கிறனாலையோ அவன் வந்து நம்ம மேலே திடீர்னு அக்கறை எடுப்பான் அப்படின்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு செகண்டில் வர்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதில் கண்மூடித்தனமானது. சரிங்களா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த நிலைமையை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்மளை நல்லபடியாக வச்சுருந்து நம்மளை காப்பாற்றுவான்னு எவன் உங்கள் மனசுக்கு ஆணித்தரமாக தெரியுதோ அவனை மட்டும்தான் லவ் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, இந்த காலத்தில் வந்து யாரையும் நம்பவே முடியாது. நான் ஜென்ஸ் எல்லாம் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆம்பளை பசங்களையும் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்றைக்குமே வந்து எல்லாருமே அலாட்டாக தான் இருந்துக்கணும். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தன்னையும் மீறி தப்பு செஞ்சிட்டா ஆம்பளைங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள்னால் அப்படி தப்பிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் காலம் காட்டி கொடுத்துரும். அதனால் வந்து நம்ம என்றைக்கும் சூதானமாக தான் இருக்கணும். 1000 பேர் 1000 சொல்ல தான் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை 1000 தப்பு செய்யத்தான் செய்வான், பொம்பளை பிள்ளை நீ தான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கன்றது பையனுக்கும் பிள்ளைக்கும் 2 பேத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதனால் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் இருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் மனசுக்குள்ளே ஆணித்தரமாக ஒரு விஷயத்த பதிய வச்சுக்கணும். என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் யாரு கூடயும் போகவே கூடாது கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? ஆடி 18 அன்னைக்கு நான் எப்போவுமே பேரூர், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க பேரூரில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, அங்கே இருக்கிற கன்னிமாருக்கு என் ஃப்ரெண்டோட அம்மா சாமி கும்பிடுவாங்க ஆத்தங்கரையோரம். அது சாமி கும்பிட்டு அன்றைக்கி பூரா பேரூரில் தான் இருந்துட்டு வருவோம். எங்கள் மாமனார் இறந்த அந்த ஒரு வருஷம் திதியை வந்து ஆடி 18க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வரேன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த பக்கத்து வீட்டிலேருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாளைக்கு நீங்களும் வாணியும் வந்துருங்க, இந்த மாதிரி பேரூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் லீவு போட்டுட்டு நான் போகவே இல்லை. எங்கள் அம்மாவையும் தம்பியையும் தான் அனுப்பிச்சி வச்சேன். ஏன்னா அவரும் அவங்க அம்மாவும் வரும்போது எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் போய் பார்த்து பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம இதுவே கல்யாணம் ஆகி போயிட்டோம்னா எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், கூட கை சேர்த்துட்டு போகலாம், எல்லாம் போகலாம். அப்போ வந்து நம்மளை கேள்வி கேட்பாரே இல்லை. நம்ம வந்து என்றைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வேடிக்கை பொருளாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்கிறது. சரிங்களா? தேர்ந்தெடுக்கிற துணையை மட்டும் நல்லபடியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க எந்த சூழ்நிலையிலையுமே. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க? கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. எனக்கு நீ ஒத்து வரல, உனக்கு நான் ஒத்து வர மாட்டேன், அவன் சூழ்நிலை எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒருத்தங்க கூட இருந்துட்டு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பொம்பளை பிள்ளைங்க எப்படி தான் அப்படி போகிறாங்கன்னு தெரியல. போயிட்டு சும்மா திரும்பி வர போக எல்லாம் எதுக்கு லவ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால்
சின்ன வயசில் வர்றதெல்லாம் ஒரு லவ்வே கிடையாது. நல்லா மெச்சூர்டாகி வரணும். அப்போ தான் வந்து எல்லாமே முதல்ல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் எல்லாமே ஏற்படுத்தி கொள்ளணும். நல்லா படிக்கணும். நல்லா அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்களாம் நான் அன்றைக்கி பாதியோடு தான் சொல்லிட்டு போயிட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும். நல்லா படித்து ஒரு வேலையை வாங்கிக்கோங்க. மகராசனாக வரவனுக்கு சேர்த்து நம்ம குடும்பம் நம்ம வீட்டுக்காரர் அவங்களுக்கு இந்த காலத்தில் சப்போர்ட் பண்ணுறன்ற பெருமையோட வேலைக்கு போய் உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க. அது நம்ம குடும்பம், சரியா? ஒரு வேளை சப்போஸ் விதியின் பயத்தால் நம்ம பாசிட்டிவாக நினைப்போம், நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். இருந்தாலும் சொல்லலை, ஒரு வேளை ஏதோ ஒரு தனியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம எதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களாம் கண்டிப்பாக ஒரு வேலையை வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கணும், சரிங்களா? ரெண்டாவது வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சுயமாக இருக்கணும். இது உண்மையாக நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஆணோ பெண்ணோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற துணையை சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும். அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸில் மட்டும்தான் நீங்கள் என்றைக்குமே நல்லா இருப்பீங்கன்றத மானசீகமாக புரிய வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அம்மா அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம குழந்தைங்கள விட்டு தர மாட்டாங்க. ஒரு வேளை உங்கள் லவ் வந்து நடக்கவே முடியாது போனாலும் முன்னாடி நடந்துருச்சுன்னா நீங்களாக போய் பண்ணிக்கிட்டாலும் கூட அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா பெற்றவங்க வயிறு எரிஞ்சு நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம், தெரியுங்களா? ஏதோ ஒரு இடைஞ்சல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மனசார பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா வித வசதிகளும் உண்டாகும். நான் வந்து எங்கள் அப்பாட்ட உறுதியாக சொல்லிட்டேன், இவரை தான் கட்டுவேன்னு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் என் பையன் வந்து அவனும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான். நான் அது சொந்தத்தில் பண்ணிவிட்டேன், அவன் வெளியில் பண்ணிட்டான். அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அம்மா நீங்களும் தான் வேணும், அந்த பொண்ணும் தான் வேணும்னு சொன்னான். என்ன செய்கிறது, சொந்தத்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்கெல்லாம் இஷ்டமே இல்லை. ரொம்ப நாள் கொஞ்சம் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் இவர் இறந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், யாரை கட்டினா என்ன, அவன் ஒரு பொம்பளை பிள்ளையை தானே கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அவரோட ஃபுல் சப்போர்ட் இருந்தங்காட்டி தான் நான் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜாதியெல்லாம் பார்க்கவே மாட்டோம். நானாகட்டும், அவராகட்டும், என் பசங்களாகட்டும், யாரும் ஜாதியை பார்க்க மாட்டோம். மனிதன்றதுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுப்போம், சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே பாருங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷனாக வச்சுக்கணும். ஆம்பளை பசங்கள்லாம் பார்த்து ஆசைப்பட்றீங்கன்னா மனசில் தைரியமும் வேணும். அம்மா அப்பாவையும் ஃபேஸ் பண்ணணும், இங்கே இந்த பொண்ணையும் கன்வின்ஸ் பண்ணணும். யாரையும் நம்ம வந்து ஒரு ஜாலிக்காக பழகிட்டு அந்த பிள்ளைய விட்டுறலான்னு சொல்லிட்டு மட்டும் என்றைக்கு விட்டுறாதீங்க. பெண் பாவம் பொல்லாதது, சரியா? உனக்கு என்னைக்கு போனாலும் அது தலைமுறையாக தொடரும். அதனால் உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ பண்ணாத, பார்க்காத. உங்கள் வீட்டில் யாரை பண்ணிக்க சொல்கிறாங்களோ மகராசனாக பண்ணிவிட்டு நல்லா இரு, சரியா? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்குமே ஒழிய யாரோட சாபத்தையும் பாவத்தையும் வாங்கிறதுக்காக வரவே இல்லை, சரியா? நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன்ப்பா. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக உங்கள் துணையோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. சரி, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இப்படி சொன்னேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்றைக்கும் ஒரு புது ஃபீலோட நீங்கள் வந்து ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்டும், ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃபும் ஒரு என்றைக்குமே ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அந்யோன்யம் இருக்கணும். அப்போ தான் வந்து அது கடைசி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? ஈகோ வேண்டாம், நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு நினைக்க வேண்டாம். என் காசு உன் காசுன்ற பேச்சே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக உங்களோட துணையோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு வேளை நம்ம வீட்டில் இருக்கவங்கள கம்பல்னால நம்ம ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்து ஒரு புரிதல் இல்லாமல் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சூழ்நிலை வந்தால் கூட நம்ம மனசை மாற்றிக்கணும். ஏன்னா அதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அதை தூரம் போட்டுட்டு எரிஞ்சிட்டு வர முடியாது, சரிங்களா? அதனால் நம்ம வந்து ஏதோ 1000ல் 1 2000ல் 1 தான் இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்பேற்பட்ட சூழலுக்கு போக வேண்டாம். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் துணையோட சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக இருக்க நான் சாயப்பா கிட்ட ஆசை வேண்டுகிறேன். யாரெல்லாம் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஒழுங்கான ஆணையோ ஒழுங்கான பெண்ணையோ
தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா சாயப்பா கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். 100% நம்புங்க. சாயப்பாவோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் சீரும் சிறப்போடு இருக்கும். நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.